தம் அடிக்காத வீட்டில் சொல்லிட்டா வேணாம் வேணாம் வேணாம். தம் அடிக்காதுன்னு ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், போயாமலாம் சொல்லிட்டு முடியாது. புரியுதா? டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு வா. இப்போ எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லடி எக்ஸாம் வருதுல்ல, நான் இன்னும் ஃபீஸும் கட்டலை. ஃபீஸ் கட்டினா தான் மேம் ஹால் டிக்கெட் தருவேன்னு சொல்லிட்டாங்க. உன் ஃபீஸை நான் கட்டிட்டேன். ஹால் டிக்கெட் இது கொடுத்தாரு. குடி. நீ எதை பற்றி யோசிக்காம எக்ஸாமுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிற வேலையை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? போய் ஒரு நிமிஷம். என்ன? இல்லை உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதான் கேளு. இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி என் கூட ஃப்ரெண்டாக இருப்பியா? சி, உன் கூட யார் ஃப்ரெண்டாக இருப்பான்? ஏய், நான் உண்மையாக தான் கேட்குறேன், சொல்லிட்டு போ. இங்கே பாரு, நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? எக்ஸாமுக்கு ஒழுங்கா படி, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருக்கேன். ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் அவரை மீட் பண்ற. இன்னும் ரொம்ப வருஷம் பழக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். ஏன் நீங்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா? நாங்களும் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்கு என்னடி, நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம். அப்புறம் நீ எப்படி இருக்க? மாப்பிள்ள இங்கே வாங்க, கொஞ்சம் தனியாக பேசுவோம். ஏய், யாரா? அது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டுனா மேரேஜ் முன்னாடி பழகுனா பரவாயில்ல, இப்போ வந்து பப்ளிக் பிளேஸில் தொட்டு தொட்டு பேசி விளாண்டுட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க. எனக்கு நம்ம சரியா பண்ணல மச்சான். டேய், அவங்கள பாரு. இப்போ நான் தான் கொட்டுவேன். கொட்டுடா. அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து மாட உனக்கு தப்பா தோணுது? அவனை பற்றி நிறையா சொல்லியிருக்காடா. காலேஜ் டைமில் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் மட்டும்தான்டா கூட இருந்திருக்கான். அவங்கள பற்றி எனக்கு தெரியும். உங்களை மாதிரி ஆள்னால தான்டா லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த ஜென்ரேஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. போடா. காலேஜ் லைஃப்பில் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே பாண்டிங்கோடு இருக்கீங்க அப்படின்னா யுவர் ரிலேஷன்ஷிப் சம்திங் பியூர்.